பெரியமா பாப்பா பெரியப்பா இல்ல பூஜையில இருக்காரு. பெரியப்பா பெரியப்பா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கதான் நான் உங்க வாசப்படி ஏறி வந்திருக்கேன். எங்க அப்பா பண்ண கொடுமையை அத்தை சொல்லி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இவ்வளவு நாளா நீங்க என்ன இந்த ஊர்ல விட்டு வச்சது பெருசு நான் நினைக்கிறேன். தங்கச்சியோட கல்யாண பத்திரிக்கை நீங்க வரமாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் உங்க ஆசீர்வாதம் தங்கச்சிக்கு வேணும். அதனாலதான் அந்த பத்திரிக்கை வைக்கிறேன். இப்ப நான் ஊருக்கு போறேன். ஆனா நீங்க அம்மா தங்கச்சி தம்பி அத்தை எல்லாம் சொந்தமா எனக்கு வேணும். உங்களை எல்லாம் பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது பெரியப்பா. நான் இப்ப போறேன். திரும்ப வந்து இங்கதான் இருப்பேன். அப்பா ஐயோ அப்பா வராரு. அப்பா அப்பா முதுகு போச்சுரா சாமி. அப்பா எத்தனை மிலிட்டரி நெஞ்ச நிமித்திட்டு நடப்பா. உலக்கையில ஒரு அடி வாங்கணும்னு ஔவையார் ரேஞ்சுக்கு வளைஞ்சிட்டானே. அப்பா அம்மா அம்மா அப்பாடி. யாரு மாமாவா? ஆமா மாப்பிள. சாப்பிடுங்க மாமா. வாய் கீழே இருக்கு மாப்பிள. இறைவன் படைப்புல இப்படி ஒரு அதிசயமா? ரேகா உங்க அப்பாவுக்கு வாய் கீழையா இருக்கு. ஐயோ அதை பார்க்க முடியாத கபோதி ஆயிட்டேனா. எனக்கும் வாய் மேலதான் இருந்தது மாப்பிள. அது எப்படிங்க மாமா கீழே வந்தது? நீங்க அடிச்ச அடியில இப்படி ஆயிட்டேன் மாப்பிள. என்ன மன்னிச்சிருங்க மாமா. பக்கத்து வீட்டு சொரி நாயின்னு நினைச்சு நான் அடிச்சிட்டேன். அப்பா நான் போய் குளிச்சிட்டு வரேன். நீங்க கிச்சனுக்கு போய் வேலைக்காரி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. மாமா கிச்சனுக்கா போறீங்க? ஆமா மாப்பிள. எனி ஹெல்ப் நான் வரட்டுமா? வானா மாப்பிள, நான் கிச்சன் பக்கமே போல. வட்ட அடி போதும்டா சாமி. ரேகா ரேகா என்னங்க கதவை மூடிட்டு குளிமா. நான் கதவை மூடலன்னு உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? கதவை நீ திறக்கும் போது சத்தம் கேட்டுச்சு, மூடும் போது கேட்கலையே, அதான். உங்களுக்கு தான் கண்ணு தெரியாதே. அதுவும் கரெக்ட் தான். எனி ஹெல்ப்? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். சோப் போடுறதுக்கெல்லாம் தாலி கட்ட சொல்றாடா. ஆமா இந்த விரல எல்லாம் துணி சுத்திட்டு ஒரு வேலைக்காரன் இருந்தானே, அந்த ஆளு இப்ப எங்க? அவன் மார்க்கெட்டுக்கு போயிருக்கான். வர லேட் ஆகும். ஆமா அவனே எது கேக்குறீங்க? எனக்கு தேங்காய் திங்கணும்னு ஆசையா இருக்கு, அதை உடைச்சு கொடுக்கணும், அதான் கேட்டேன். பக்கத்துலயே அம்மிக்கல் இருக்கு, அதுல உடைச்சு சாப்பிடுங்க. அம்மிக்கல் வேண்டாம், அதை விட ஒரு ஸ்ட்ராங்கான கல் இருக்கு, அதுலயே நான் உடைச்சுக்கிறேன். எனக்கு கல்லு கிடைச்சிருச்சு. கல்யாணி, எனக்குன்னு நீ விட்டுட்டு போன 2 உறவுல பொண்ணு பிரிஞ்சு போயிடுச்சு. இனி எனக்குன்னு இருக்கிறது உன்னோட நினைப்போம் சிவாவோட உறவும் தான். அப்பா நான் புறப்படுறேன். எங்க சிவா பெட்டுப்படி கூட கிளம்பிட்ட? நான் என் அம்மா கிட்ட போறேன். என்ன சொல்ற? என் அம்மாவையும் உங்களுக்கு தெரியாத என் உடம்பிறப்பு கண்ணம்மாவையும் பார்க்க நான் கருங்குளத்துக்கு போறேன்னு சொல்றேன். தங்கச்சி கல்யாண பத்திரிகை தரத்துக்காக நான் பெங்களூர் போறேன்னு சொன்னேனே, நான் போனது பெங்களூருக்கு இல்ல, உங்க ஊருக்கு கருங்குளத்துக்குப்பா. அப்படி போன இடத்துலதான் நமக்கு ஒரு ஊரே சொந்தம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க சுயநலத்துக்காக அவங்க அத்தனை பேரையும் தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க எப்போ செஞ்ச தப்புக்கு பரிகாரம் தேடதான் இப்ப நான் அங்க போறப்பா. உங்களுக்கு இருக்கிற ஒரே சொந்தம் நான் தான். அம்மா போட்டோ முன்னாடி பேசிட்டு இருந்தீங்களே, அந்த ஒரே சொந்தமும் உங்களை விட்டுட்டு போகுது. அப்பா நீங்க உடச்செறிஞ்சிட்டு வந்த சொந்தங்களை ஒண்ணு சேர்க்கதான் இப்ப நான் போறேன். என்னைக்கு உங்க மகளை பார்க்கணும்னு உங்களுக்கு தோணுதோ அப்போ
சொந்தங்களே வேணான்னு எந்த கருங்குளத்தை உதறிட்டு வந்தீங்களோ அந்த கருங்குளத்துக்கு வாங்க, அங்க பாக்குறேன். வரப்பா. எங்க ஆ? என்ன கைவிட்டுற மாட்டீங்களே? இந்த கேள்வியை நான் தாமா கேட்கணும். எனக்கு தான் கண்ணு தெரியாது, நீ என்ன கை விட்டுற மாட்டிய? எனக்கு ஒரு ஆசைங்க. என்ன? உங்க தோல்ல சாஞ்சபடியே உயிர் போயிடும். ஒரு ஸ்டெப் தள்ளி நில்லு. ஏங்க என்ன ஜெயில தள்ளாம நீ விட மாட்டியா? என்ன சொல்றீங்க? பின்ன ஒரு டெட் பாடிய தோல்ல தூக்கிட்டு ரோடு ரோடா ஒரு மனுஷன் அலைஞ்சானா போலீஸ்காரன் கண்டா விடுவானா? முட்டிக்கு முட்டி பேத்தற மாட்டான்? நீங்க ஒரு கள்ள. இல்லை இல்லை. இந்த பக்கம் வாங்க. அழகண்ணே. யாரு? யாரா? நான் தானே சிவா. எந்த சிவா? எந்த சிவாவா? அவருக்கு கண்ணு தெரியாதுங்க. கண்ணு தெரியாதா? அட தெரியாதுன்னா விடுங்க, ஏன் அதை சும்மா நோண்டுறீங்க? அவர் கண்ணு கழுகு கொத்திட்டு போயிடுச்சு. கழுகு கொத்திட்டு போயிடுச்சா? எப்போ? போன வருஷம். போன வருஷம்? போன வாரம் நான் அவர் கூட தான். ஐயோ சிவா, நீயா? என் உயிர் நண்பா வந்துட்டியா? என் உயிர் நண்பமா, நான் என்ன சொன்னாலும் கேட்பாரு, எந்த சந்தர்ப்பத்திலயும் என்ன காட்டி கொடுக்க மாட்டாரு. அப்படித்தானே? அதையே கீப் அப் பண்ணிக்கமா. ரேகா, என்னங்க? நீ வீட்டுக்கு போமா. ரொம்ப நாள் கழிச்சு என் நண்பர் வந்திருக்காரு, நான் நிறைய பேசிட்டு வரேன். போமா. என்னன்னு? அட அதெல்லாம் ஏங்க? எனக்கு கண்ணு தெரியாது. நீங்க எப்படி வீட்டுக்கு வருவீங்க? நண்பர் கூட்டிட்டு வந்து விடுவாரு. நீ அப்படியே திரும்பி பார்க்காம போயிருமா? ஏன்னு? எவ்வளவு நேரம் தான் முடிய மேல வச்சுட்டு குருடன் ஆயிட் பண்றது? கஷ்டமா இருக்குப்பா. என்னது? That is blind love. ஓ, பெரிய ஸ்டோரி அது. வா சொல்றேன். சிவா, இவ ஒரு மிலிட்டரிக்காரன் பொண்ணு. இவ ஒரு குருடனை தான் கட்டிக்குவேன்னு லட்சியத்தோட வாழ்றா. அதனால நான் குருடனா நடிச்சிட்டு இருக்கேன். குருடனா நடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. நீ என்னைக்காச்சும் குருடனா நடிச்சிருக்கிறியா? ஐயோ, என்ன? இந்த பொண்ணு வராளே, இவகிட்ட மாட்டின பிச்சு எரிஞ்சிருவாளே. இந்த ஒண்ணுதான் உன்கிட்ட எனக்கு பிடிக்காது. எவ்வளவு அழகான பொண்ணு, உன்னையே சுத்தி சுத்தி வர்றா. அவளை அப்படியே கட்டி அணைச்சுக்க வேண்டாம்? அதை விட்டுட்டு ஓடி ஒளிரியாப்பா. இப்பதானே நான் சொல்லிட்டு வந்த ஒரு சுமாரான பொண்ணுக்கே நான் எவ்வளவு அவஸ்தைப்படுறேன்னு. இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. வாங்க போய் ஒளிச்சுக்கோ. அவ இந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் ஊருக்குள்ள போ. அவ இந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் நம்ம இந்த பக்கம் போய் என்ன பண்றது? வாங்கன்னு. என்ன நல்லா அணைச்சுக்கோ. இவ கும்பிடுற ரேஞ்ச பார்த்தா இப்போதைக்கு நம்ம இந்த இடத்தை விட்டு போக முடியாது. கொஞ்சம் பொறுமையா இருங்கண்ணே. காலையில டிபன் சாப்பிடலாமா? ஐயனாரப்பா, நாள் தவறாம நான் உனக்கு விளக்கேத்துறேன், சூடம் கொடுத்துறேன். ஆனா என்ன பிரயோஜனம்? என் வேண்டுதலை நீ நிறைவேற்றவே மாட்டேங்கிறியே. ஆமா, நான் எண்ணெயும் 10 பைசா கற்பூரத்தை வாங்கி கொளுத்திட்டு இஷ்டத்துக்கு வேண்டிக்கிறீங்க, அதை நாங்க நிறைவேற்றி வைக்கணுமா? ஐயனாரப்பா, இது நிஜமா? இப்ப நீதான் என்கிட்ட பேசுனியா? பின்ன வாடகைக்கு ஆள் பிடிச்சு வந்து பேசுறமா? ஐயோ ஐயோ, நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன். ஐயனாரப்பனே நேர்ல பேசுறதுன்னா சும்மாவா? பெண்ணே, உன் நேரத்தை வீணாக்காதே, வேண்டுதலை கூறு. என்ன ஐயனாரப்பா, குரல் மாறிடுச்சு? நான் பல குரல் மன்னன். முதலில் உன் குறையை கூறு. என்ன ஐயனாரப்பா, புதுசா கேக்குற மாதிரி கேக்குற? தினம் நான் என் வேண்டுதலை சொல்லிக்கிட்டே இருக்கேனே, இத்தனை நாள் நீ அதை கேட்கவே இல்லையா? அடா, ஐயனார் மறுபடியும் கேட்க ஆசைப்படுறாரு, சொல்லமா. இது எப்படி இருக்க? செதுக்கி வச்ச செப்பு சிலையாட்டம் இருக்கான்னு இந்த ஊரே சொல்லுது. யார பத்தி? என்ன பத்திதான். ஆனா ஊர் சொல்ல என்ன பிரயோஜனம்? ஊருக்கு போயிருக்கிற என் மாமா மகன்ல சொல்லணும். அவருக்கு ஒருவேளை பொய் சொல்ல பிடிக்கலையோ என்னமோ. அப்படி பொய் சொல்லாதவரா இருந்தா தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சதும் வந்துடுறேன்னு சொல்லிட்டு பட்னம் போனவரு ஏன் இன்னும் வரல? கவலையே படாத, கூடிய சீக்கிரம் வந்துருவாரு. சரியா சொல்ல போனா இன்னும் 10 நிமிஷத்துல உன் வீட்டுல இருப்பாரு. அட குறுக்க நடந்து போனா அவ்வளவு நேரம் தான் பாக்க. ஐயனாரப்பா, நீதான் எங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு வைக்கணும். ஓ மாமா மகன் ஊருக்கு வருவா, ஆனா உனக்கு அவனுக்கு கல்யாணம் நடக்காது. ஏன்னா 2 பேருக்கும் கல்யாணம் பொருத்தம் இல்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்க கல்யாணத்தை முடிச்சு வைக்க வேண்டியது உன் பொறுப்பு. அப்படி போடு. உன் கோயில 3 சுத்தி வந்து வேண்டிக்கிட்டா மனசுல நினைக்கிறதெல்லாம் நீ நிறைவேற்றி வைப்பேன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. உன்கிட்ட வரத்தை வாங்காம நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். இது வேறையாமா? கிளம்புங்க. அட பையன், பையன். ஓடு ஓடு. ஓடுங்க. அத்தே, ஏலம் போடுறது விட மாட்டியா? வாப்பா சிவா, வா அழகு. தங்கச்சி கல்யாணம் நல்லபடியா நடந்ததா? நல்லா நடந்துச்சு. நீங்க எல்லாம் இல்லங்கிற குறைதான். நாங்கெல்லாம் இல்லன்னா என்னப்பா,
கல்யாணம் நல்லபடியா நடந்தது, அதுவே எனக்கு சந்தோஷம். இருங்க, காப்பி தண்ணி கொண்டாரேன். பல வீட்டுல காப்பிய தண்ணியா குடுக்கறதுனால தான் குழப்பமே. செல்வி, உன் ஐயனார் கோயில் கால் மேல படுதுப்பா. சரி சரி செல்வி, ஊர்ல இருந்து உன் மாமா மகன் வந்திருக்காரு, பார்க்காமலே போற. இவரை எதுக்கு நான் பார்க்கணும்? பார்க்க வேண்டியவங்களை பார்த்து கேட்க வேண்டியதை கேட்டுட்டு தான் வரேன். என்னப்பா சொல்றப்பா? நம்ம ஐயனாரா நடிச்சது ஒர்க் அவுட் ஆகி போச்சா? நாளையில இருந்து ஒரு பெரிய உண்டியலா வச்சு குறி சொல்ல வேண்டியதுதான். என்ன சாராயம் குடிக்க கத்துக்கணும், அது ஆல்ரெடி எனக்கு தெரியும். சுருட்டு குடிக்கவும் கத்துக்கணும், அது உனக்கு தெரியுமா? இது என்ன கத்துக்கிறது? வாயில் வச்சுக்கிட்டா குப்பு குப்புன்னு போக வந்துட்டு போகுது. ஆமா செல்வி, நீ யார பாத்துட்டு வர்ற? எங்க குலதெய்வ ஐயனார் அப்பனை தான் பாத்துட்டு வரேன். அவர் தான் சொன்னாரு, இன்னைக்கு உன் மாமா மகன் வந்துருவாரு, கூடிய சீக்கிரம் அவருக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கும்னு. இன்னைக்கு அவர் ஊர்ல இருந்து வந்துருவாருன்னு சொன்ன வரைக்கும் ஓகே. கல்யாணம் நடக்கும்னு சொன்னாரா? அப்படி அவர் சொல்லலையாம? சொன்னாராம? என்னையா செய்ய சொல்ற? உன் கூட வந்தது தப்புப்பா. என்கிட்ட ஐயனார் அப்பன் தெளிவா சொல்லிட்டாரு, உங்களுக்கு எனக்கும் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன்னு. என்னது, எனக்கு உனக்கு கல்யாணம் ஐயனார் சொன்னாரா? ஆமா. அடேங்க அப்பா, அண்ட புழுகு ஆகாச புழுகு எல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதையெல்லாம் தாண்டிருச்சப்பா இந்த ஐயனார் அப்பன் புழுகு. நான் ஏன் புழுகணும்? அப்ப ஐயனார் அப்பன் புழுகுனாரா? சேச்சே, அவர் வாக்கு சத்திய வாக்கு. இல்லன்னா அவர் சொன்ன மாதிரியே இவர் வந்திருப்பாரா? இவரை பார்த்ததும் தான் எனக்கு ஐயனார் அப்பன் மேலேயே நம்பிக்கை வந்தது. அப்ப கடவுளே சொன்னாலும் நீங்க எல்லாம் நடந்தா தான் நம்புவீங்க. என்ன உலகமடா இது? ஆமா, இந்த ஐயனார் அதான் சொன்னாரா இல்ல வேற? அது ஐயனார் அப்பன் ரகசியம், வெளியில சொல்லக்கூடாது. அப்ப உள்ள வர்ற சொல்லு. அண்ணே, என்ன ரேகா, சூப் தீந்து போச்சா? அப்பா வராரு. எங்க? மாப்பிள, வாங்க மாமா. நீங்க வந்ததுல இருந்து உங்க நடத்தையே சரியில்லை மாப்பிள. கண்ணு தெரியாதுங்க மாமா, கொஞ்சம் அப்படி இப்படி தடுமாறி நடந்தா மன்னிச்சுங்க மாமா. நான் அத சொல்லல மாப்பிள, வந்ததுல இருந்து எல்லாரையும் போட்டு தள்ளுறீங்க. நல்ல காலம் வேலைக்காரன் மண்டையோட போச்சு. அவன் மண்டைய போட்டிருந்தான்னா? அவன் மண்டையை போட்டிருந்தாலும் எனக்கு கவலை இல்ல மாமா. ஒளிஞ்சிருந்து பாக்குறவன் உசுரோட இருந்தா என்ன, செத்தா என்ன? தப்பு பண்றவன் எவனா இருந்தாலும் என் கண்ணில் இருந்து தப்ப முடியாது மாமா. என்னது, உங்க கண்ணுல படாம தப்ப முடியாதா? ஆட, கண்ணு தெரியாத ஒரு பேச்சு கூட கண்ணுன்னு சொல்லக்கூடாதா மாமா? என்ன ஊர்ரா இது? அப்பா, நீங்க சும்மா இருங்க. இவர் மட்டும் தேங்காய் உடைக்கலனா என் மானமே போயிருக்கும். எடுத்து சொல்லு ரேகா. என் கருப்பை காப்பாத்தின சுந்தர புருஷன் பாய்வே. டேய், நீங்க எங்க கல்யாணத்தை சீக்கிரமா நடத்தி வைக்கல, நான் இவரை இழுத்துட்டு ஓடியே போயிடுவேன். அது மட்டும் நடக்காதுங்க மாமா. இந்த கண்ணை வச்சுட்டு இவ பின்னால் நான் ஓட முடியுங்களா மாமா? மாமா, நீங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கலன்னா நான் சூசைட் பண்ணிக்குவேனுங்க மாமா. இத சொல்லி சொல்லியே என் மனசை உருக்கறீங்க மாப்பிள. நான் ஒண்ணு டிசைட் பண்ணிட்டேன். என்ன? அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை உங்க 2 பேருக்கு கல்யாணம். அப்பா, வந்த பிரச்சனை முடிஞ்சுதுடா சாமி. மாப்ள, என்ன செகண்டரியில் ஸ்டார்டிங்கா? மாப்ள, மாப்ள, மாமா உங்களை யாரோ கூப்பிடுறாங்க. நான் உங்களை தான் தேடி வந்திருக்கேன் மாப்பிள. என்ன தெரியலையா? டேய், நானே 2 கண்ணும் தெரியாம உட்கார்ந்துருக்கேன். உன்னை எப்படா தெரிஞ்சுக்கிறது? என் குரலை கேட்ட பிறகுமா என்னை தெரியல? நீ என்ன எஸ்பி பாலசுப்ரமணியமா, மலேசியா வாசுதேவனா? குரலை வச்சு கண்டுபிடிக்க யாருன்னு சொல்றான்? மாப்பிள, உங்க பழைய காதலி சீதாவோட பழைய அப்பே நான். நீங்களும் என் பொண்ணு சீதாவும் தற்கொலை பண்றதுக்காக மலை உச்சியில இருந்து குதித்தீங்க. என் பொண்ணு செத்துட்டா, நீங்க பொழைச்சிட்டீங்க மாப்பிள. டேய் டேய், உன் பொண்ணு செத்துட்டான்னு நினைச்சாளறியா இல்ல நான் பொழைச்சிட்டேன்னு நினைச்சாளறியா? ஏதாவது ஒண்ணு சொல்றா. ஐயோ, பழைய கதையெல்லாம் மறந்துட்டீங்களா மாப்பிள? டேய், டோன்ட் கிரை. பண்ணாட, நானே ரீல் சுத்துறேன், இவன் என்னை விட பெரிய டப்பாவா கொண்டு வந்து சுத்துறாண்டோ. என்ன மாப்பிள, நீங்க சொன்ன கதையே இந்த ஆளு சொல்றாரு? ஐயோ, நான் சொன்னது கதை இல்ல, உண்மை சம்பவம் மாமா. அதைத்தானே மாப்பிள நானும் சொல்ல வந்தேன். டேய், சைடுல நுழையாதடா. அன்னைக்கு சேர்த்து வைக்காத இந்த நாயி இப்ப எதுக்கு மாமா இங்க வந்தது? நீங்க எதையோ சொல்றீங்க, இவனை சுடுங்க மாமா. மாப்பிள, அப்ப சீதாவையும் உங்களையும் சேர்த்து வைக்க முடியாது இந்த பாவி. இப்ப ரேகாவையும் உங்களையும் ஒண்ணு சேர்த்து வைக்க வந்திருக்கேன் மாப்பிள. இவன் சேர்த்து வைக்கவில்லை, சோத்துக்கு வந்திருக்கான். அடிச்சு துரத்துங்க. என்னங்க, அவரை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குங்க. ஆமா. நம்மளோடயே இருக்கட்டுங்க. என் பொண்ணு ரேகா சொல்றதுதான் கரெக்ட் மாப்பிள. நீ கூட்டு போ மாறு உள்ள. நீங்க போங்க போங்க. சரிப்பா, வாங்க போலாம். என்னது பெரிய பாவா? டேய், ஒரு வீட்டுக்குள்ள எத்தனை திருடன் தாண்டா நுழையிறது? மிலிட்டரியே தாங்காதுடா. இப்ப எதுக்கு மாமா சுட்டீங்க? புதுசா விருந்தாளி வந்திருக்காருல்ல, சந்தோஷத்துல சுட்டேன். அட பண்ணார பரதேசி போயிடலாம். எதுக்கு சுடுறதுன்னு ஒரு விவசாயம் இல்லையாடா? டேய் அழகு, புதுசா ஒரு சைனடு குப்பி வந்திருக்கு. இதனால என்னென்ன ஆக போகுதோ? அத்தே, என்னப்பா? அத்தே, நீங்க அம்மாவை பத்தி சொன்னதுல இருந்து எனக்கு அவங்க ஞாபகமாவே இருக்கு. அவங்களை பார்க்கணும், அப்பா செஞ்ச தப்புக்காக அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அவங்களுக்கு ஆதரவா அவங்க கூடவே இருக்கணும்னு என் மனசுக்குள்ள தோணுது. ஆனா அவங்க என்னை ஏத்துக்குவாங்களோ மாட்டாங்களோன்னு தயக்கமாவும் இருக்கு. என்னப்பா நீ, உன்னை புள்ளையா ஏத்துக்கிறதுக்கு அவ கொடுத்து வச்சிருக்கணும்.
காலையில சிவகாமி பார்த்து பேசுவோம். இப்ப நீ நிம்மதியா தூங்கு. சிவா, உரிமையோட வீட்டுக்குள்ள வர வேண்டிய நீ ஏன் இப்படி வெளியிலே நின்னுட்டு இருக்க? இதுவே உன்னை பெத்த அம்மா வருதா இப்படி இருப்பியா? அப்போ நீ என்ன வேத்து மனுஷியா தானே பாக்குற? ஐயோ, சத்தியமா அப்படி இல்லைங்க. எல்லா தப்பையும் ஒதுக்கி வச்சுட்டு மகனை ஏத்துக்கிறவதான் தாய்ங்கிறத புரிஞ்சுக்கிற பக்கம் எனக்கு இல்லாம போயிடுச்சு. என்ன மன்னிச்சிருங்க. என்னப்பா இது? உரிமையோட நீ வீட்டுக்குள்ள வரலையேங்கிற ஆதங்கத்துல என்னென்னமோ பேசிட்ட. உள்ள வாப்பா. சரிம்மா. அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்ததும் என்ன மறந்துட்டீங்களா? ஐயோ, என்னத்தை எப்படி சொல்றீங்க? உங்களை எப்படி மறக்க முடியும்? வாங்க. இருக்கட்டும்பா, உங்களுக்குள்ள பேசிக்கிறதுக்கு 1000 விஷயம் இருக்கும். நான் வரேன். வரமா சிவகாமி, வரமா. அன்னைக்கு அம்மாவை ஆத்துல இருந்து காப்பாத்தும் போது கூட பிறந்தவனா நினைச்சுக்கன்னு சொன்னீங்க. அந்த நினைப்பே இப்ப நெசமாயிடுச்சு. என்ன டேபிள்ல ஒன்னையும் காணோம்? இதெல்லாம் எப்படி மாப்பிள உங்களுக்கு தெரியுது? டேய், உன் வேலையும் பாருடா. பெரியப்பா, இன்னைக்கு உங்களுக்காக சிக்கன், மட்டன், முட்டை எல்லாம் செஞ்சிருக்கேன். சாப்பிடுங்க. டேய், தொடாதடா. உன் மக சமாதிக்கு முன்னாடி இனிமே நான் மட்டன் சிக்கன் சாப்பிட மாட்டேன், உப்புரப்பு சேர்க்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணியாடா பரதேசி. மறந்துட்டியாடா? அப்படி ஒண்ணும் நான் சத்தியம் பண்ணதா நினைப்பில்லையே. அப்ப இவன் என் மாமனார் இல்ல. டூ போடுற, அடிச்சு துரத்துங்க. மாப்பிள அடிச்சு துரத்துங்க. மன்னிச்சிருங்க. நான் சத்தியம் பண்ணது உண்மைதான், ஒத்துக்கிறேன். சத்தியம் பண்ணியா? ஆமா. அப்ப நீ என் மாமனார் தான். வேடாத கீழே. ரேகா, அதையில எடுத்தீங்க வை. வெறும் கஞ்சி மட்டும் காய்ச்சி அவனுக்கு ஊத்து. ஏண்டா நக்கலா? இருடா வச்சுக்கிற. என்ன தட்டுல உருண்டை கம்மியா இருக்கு? இதெல்லாம் எப்படி மாப்பிள உங்களுக்கு தெரியுது? ஒரு கெஸ்ட் தானே மாமா. என்ன மாமா சத்தம்? கையை குத்தி பிடிங்க மாப்பிள. ஆடடா, நான் சிக்கன் நினைச்சு கரண்டியில குத்திட்டேன். உன் கை எதுக்கு மாமா இங்க வந்தது? கஞ்சி குடிக்க கரண்டி எடுத்தேன். ஆடங்க ஒக்கா மவன, நீ எல்லாம் கரண்டியில தான் கஞ்சி குடிப்பியா? எங்க ஊர்ல சட்டியில தான் குடிப்பேன். அதையே செய்யண்டா. என்ன மாப்பிள, சாப்பிடுறீங்களா? இன்னும் இல்லைங்க மாமா. என் மக மாதிரி. வேலைக்காரியா மாமா? இந்த ஆளு கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறேன்னு நினைக்கிறேன். எனக்கும் ரொம்ப நாளா அந்த டவுட் இருக்கு. இன்னைக்கு கிளியர் பண்ணிடுறேன். என்ன காதுக்குள்ளேயே வாயை விட்டுக்கிறானுங்க. ரேகா, வாம்மா, மாப்பிள வெயிட் பண்றாருல. இந்தாங்க சிக்கன் டிக்கா. ஏண்டா பீஸ் போன பல்புகளா? நெருப்பு துண்டு தான் சிக்கன் டிக்காவா? மாமா, நீங்க டிக்கா சாப்பிடல மாமா. எனக்கு வேணாம் மாப்பிள, நீங்க சாப்பிடுங்க. இல்ல மாமா, ஒரு பீஸ் சாப்பிடுங்க மாமா. இது ஸ்பெஷலா உங்களுக்காகவே பண்ணது மாப்பிள, நீங்க சாப்பிடுங்க. ஸ்மெல் நல்லா இருக்குங்க மாமா. ஒரு பீஸ் எனக்காக சாப்பிடுங்க மாமா. நீங்க தான் மாப்பிள சாப்பிடணும். சாப்பிடுங்க மாமா, சாப்பிடுங்க மாமா. ஏன்னா வீட்டு வாசல் இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்க? இறங்கி உள்ள வர வேண்டியதானே? நான் உள்ள வர்றதுக்காக ஒண்ணுங்க வரல. வீட்டுக்குள்ள ஒருத்தனை சேர்த்து வச்சிருக்கிய, அவனை வெளியே அனுப்புறதுக்காக வந்திருக்க. யார கேட்டு நீ அவனை வீட்டுக்குள்ள சேர்த்த? என் பையனை என் வீட்டுக்குள்ள சேர்க்கறதுக்கு நான் யார கேட்கணும்? உன் தம்பி என்ன கேட்கணும். ஏன்னா அது இன்னைக்கு வந்த புது உறவு. நான் உன் கூட பிறந்த பொறப்பு. கூட பிறந்தவனா? அப்படி சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? அப்பம் பிற உரிமையோட சொல்ல முடியாத ஒரே காரணத்துக்காக கழுத்துல தாலி ஏறாம நிக்கிறாளே என் பொண்ணு. அவ கழுத்துல ஒரு மந்த கைத்தை கட்டி இருந்தீனா நீ என் கூட பிறந்த பொறப்பு. நான் கட்டிக்கிட்டாலும் பின்னால வர சந்ததி சங்கடப்படுங்கிற காரணத்தை சொல்லி என் மகளை கட்டிக்கிறத தட்டி கைத்த நீ என் கூட பிறந்த பொறப்பு. அந்த உறவெல்லாம் எப்பவோ செத்து போச்சுடா. நீ பேசுவ. உனக்கு புது உறவு வந்த தைரியம் உன்னை இப்படி எல்லாம் பேச வைக்குது. பாக்குறேன் இன்னும் எத்தனை நாளைக்கு இது நிலைக்குதுன்னு. என்னண்ணே, வெளியில கிளம்பிட்டீங்களா? ஆமா, நீ எங்க இவ்வளவு தூரம்? நான் உங்களதான் பார்க்க வந்தேன். சரி வா, வீட்டுக்குள்ள உட்கார்ந்து பேசுவோம். வேணாம் வேணாம், இப்படியே பேசிட்டு அட, போலாம். ஒரு 5 நிமிஷம் உள்ள உட்கார்ந்து பேசுவோம். வேணாம். என்ன நம்ம வீட்டை கண்டா எல்லாம் மிரள்றீங்க? சரி வா. அழகுண்ணே, நான் உங்களை தான் நம்பி இருக்கேன். நான் சிவா தானே தனியா பார்க்கணும்.
அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. இங்க பார், எல்லா விஷயங்களுக்கும் நேர் வழி ஒண்ணுதான். ஆனா ஷார்ட்கட் எக்கச்சக்கம். நீ சிவாவை பார்க்கணும், அவ்வளவுதானே. ம். கூரையை பிரிச்சுட்டு உள்ள குதிச்சிரு. ஊரைய பிரிச்சு இறங்கிறதுக்கு எங்க காதல் என்ன திருட்டு காதலா? இங்க பாரு, காதல்ல திருட்டு காதல், குருட்டு காதல், நல்ல காதல், கெட்ட காதல் எல்லாம் கிடையாது. எல்லா காதலும் ஒண்ணுதான். இப்படியே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா எல்லாமே உன் கை விட்டு போயிடும். அப்புறம் உங்க காதலை என்னால கூட காப்பாற்ற முடியாது. ஒர்க் அவுட் ஆகி போச்சு. சிவகாமி அம்மா வீட்டு கூரைக்கு ஆபத்து. தூக்கமா? இருங்க. சிவா, என்னப்பா என்னாச்சு? தாவணி மோகினி உத்தரம். மேல ஒண்ணு இல்லையேப்பா. மேல ஒண்ணு இல்லையே. நான் புது இடம் இல்ல, அதான் பயந்துருக்காரு. ரொம்ப பயமா இருந்தா வெளியில வேணா படுத்துக்கிறியாப்பா? பயமாவது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க போய் தூங்க தூங்க. சரிப்பா, தூங்கு. வாமா. ஐயோ, என்னது கனவா? காக்க காக்க கடவேல் காக்க நோக்க நோக்க நொடி நோக்க. இதெல்லாம் சொல்லி என்கிட்ட இருந்து நீங்க தப்பிக்க முடியாது. ஏய் செல்வி, நீயா? என்ன என்ன செல்வி இது? உண்மையை சொல்லுங்க. எனக்கு பயந்துகிட்டு தானே இந்த வீட்டுக்கு வந்தீங்க. அப்படிதான் வச்சுக்கேன். நீங்க எங்க போனாலும் சரி, நான் உங்களை விட மாட்டேன். நீ இங்க இருந்து மரியாதையே போகலனா நான் சத்தம் போட்டு ஊரை குட்டுறேன். கூப்பிடுங்க, அப்பதானே அவங்களையே சாட்சியா வச்சு நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியும். செல்வி செல்வி செல்வி, ஏன் செல்வி இப்படி நடுராத்திரியில என்ன படுத்துற? தூக்கம் வர மாட்டேங்குதே. என் கண்ணுக்குள்ளேயே நீங்க இருக்கிறதுனால கண்ணை மூடவே முடியலையே. செல்வி இங்க போ. போறேன். ஒரே ஒரு முத்தம் கொடுங்க, போடுறேன். முத்தம் முத்தமா? நானா? முடியாது. நோ நோ, கோ கோ கோ. சரி, அப்ப நான் ஒரு முத்தம் கொடுத்துட்டு போயிடுறேன். வேணாம். என்ன வெக்கப்படுறீங்க? நான் தானே கொடுக்குறேன்னு சொல்றேன். என்னை தொடு
மந்திரம் காதல் மந்திரம் காதல் பேசுவேன் காம சந்தனம் நெஞ்சில் பூசுவேன் குட் மார்னிங் சார். பாப்பா முத்து உட்காரு. என்ன உன் ஃப்ரெண்டு சிவாவோட பர்த்டேக்கு வாழ்த்து சொல்ல வந்தியா? இந்த ஸ்வீட் எடுத்துக்க. தேங்க்யூ சார். எங்க சார் சிவா? சிவா 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 ஊர்ல இல்லப்பா. ஊர்ல இல்லையா? அவன் சொந்த ஊருக்கு போயிருக்கான். என்ன சார் சிவா ஊர்ல இல்லைன்னு சொல்றீங்க, அப்புறம் ஸ்வீட்ல பண்ணி அமக்கலப்படுத்திருக்கீங்க? அவன் எந்த ஊர்ல இருந்தாலும் என் பையன் தானப்பா. சாரி சார், உங்களை வீணா டிஸ்டர்ப் நோ பண்ண. நோ நோ நாட் அட் ஆல். முத்து, எனக்கு ஆபீஸ்ல அர்ஜென்ட் ஒரு மீட்டிங் இருக்கு. யூ ரிலாக்ஸ் ஹியர். நான் வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து லஞ்ச் சாப்பிடுவோம். ஓகே? இல்ல சார், கொஞ்சம் வேலை இருக்கு. ஆர் யூ ஷூர்? ஆமாங்க. ஓகே வரேன் சார். என்ன மிஸ்டர் சவுந்தரபாண்டியன், திருநெல்வேலிக்கா டிரான்ஸ்பர் கேக்குறீங்க? எஸ் சார். ஓகே, இந்த மாதிரி சூழ்நிலையில உங்களை மாதிரி எஃபிஷியன்ட் ஆபீசர் அங்க போறது டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்லது. ஆல்ரைட், ஐ வில் லுக் இன்டு இட். தேங்க் யூ சார். மாப்பிள வசமா மாட்டிக்கிட்டாரு. கூப்பிடுங்க மிலிட்டரி. மாப்பிள வாங்க மாப்பிள. மாமா மாமா கூப்பிட்டீங்களா மாமா? ஆமா மாப்பிள, இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை இல்ல, ரேகா கோயிலுக்கு போயிட்டு கற்பூர தொட்டோட வந்திருக்கா. அப்படியே முன்னாடி போய் தொட்டு கும்பிடுங்க மாப்பிள. அட பாவீங்களா, என்ன போட்டு தடனே முடிவு பண்ணிட்டீங்களா? கற்பூர தட்டை பார்த்து ஏன் மாப்பிள பம்மறீங்க? போய் தொட்டு கும்பிடுங்க. நீங்க எல்லாம் தொட்டு கும்பிட்டீங்களா? முதல் மரியாதை உங்களுக்கு தான் மாப்பிள. ஆமா போங்க. இப்ப பாருங்க. பாத்தீங்களா, கண்ணு தெரியுது மிலிட்டரி உனக்கு. மாட்டினா மாப்பிள எது கற்பூர தட்டை தட்டி விட்டீங்க? நான் பெரியார் பக்தன், எனக்கு சாமி கும்பிடுறது பிடிக்காது. என் முன்னால் தட்டை காட்டினா நான் எப்படி கும்பிடுவேன்? இதெல்லாம் எனக்கு பிடிக்காது மாமா. டாடி, இன்னுமா உங்களுக்கு அவர் மேல சந்தேகம் தீரல? இனிமே டெஸ்ட் ஏதாவது வச்சீங்க, நான் பொல்லாதவள் ஆயிடுவேன். நேத்து செல்லத்தாய் தள்ளிட்டு போயிட்டேன்ல. ரத்னம், அப்பா நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க. இதுதான நல்ல சந்தர்ப்பம். நீ என் கல்யாணத்தை பேசி முடிச்சிடறா. நல்லா இருக்க. உன் பிரச்சனை நான் போய் பேசுவேன், என் பிரச்சனை யார் பேசுறது? உனக்கு என்னடா பிரச்சனை? எனக்கு தான்டா பிரச்சனை. விட்டா செல்விய பட்டணத்துக்காரன் தட்டிட்டு போயிடணும்னு பயமா இருக்குடா. கண்ணா, என் கல்யாணத்தை பேசி முடிறா. உன் கல்யாணத்தை நான் பாத்துக்கிறேன்டா. அந்த முத்துக்கருப்பன் கணக்கு பாத்துட்டீங்களா? பாத்துட்டேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? நம்ம பண்ணையில வேலை பாக்குறானே மாரிமுத்து, அவனுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்காங்க. என்னடா இது காளமாடு கண்ணு போட்ட மாதிரி அதிசயமா சொல்ற? அது இல்ல மாமா, அவனுக்கு வயசு 18 தான் ஆகுது. அதுக்குள்ள கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்காங்க.
ஆனா நம்ம தங்கராசுக்கு வர்ற மாசி வந்து 28 ஆக போகுது. இப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்ற? இல்ல தங்கராசுக்கும் செல்விக்கும் பரிசத்தை போட்டு இப்பவே நிச்சயம் அட, பண்ணிடலாம். அறிவு கெட்டவன, கல்யாண வயசுல தங்கச்சி வச்சுக்கிட்டு அண்ணனுக்கு என்னடா அவசரம்? முதல்ல மீனா கல்யாணம் முடியட்டும், அப்புறம் பாப்போம். அப்பா சொல்றதான் சரி. வர முகூர்த்தத்திலேயே தங்கச்சி கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதுதான். மாப்பிள்ள தான் தயாரா இருக்காரு. எங்கடா இருக்கா மாப்பிள? அப்பா அது வந்து ஏய், பொண்ணை பத்தி எனக்கு பொறுப்பு இருக்குடா, அதெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். உன் தங்கச்சிய பொண்ணு பார்க்க அடுத்த வாரம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்க. நாளைக்கு அறுப்புக்கு ஆளு சொல்லிருக்கேன், என்னாச்சுன்னு போய் பாரு. போ. நீ ஏன்டா சில மாதிரி இருக்கிற? போய் வேலையை பாரு. உடம்பத்தான் வளர்த்து வச்சிருக்காங்களே தவிர அறிவே இல்ல. டேய் வாய் இங்க இருக்குடா, அதுல வெய்யி. என்ன வேணும்? இது என்ன மளிகை கடையா? என்ன வேணும்னு கேக்குற? ஒரு பாட்டில் சாராயமும் கொஞ்சம் ஊறுகாயும் கொடு. டேய் அது டேய் சார், கவலைங்கிறது எல்லா மனுஷனுக்கும் இயற்கை. அத போக்குறதுக்கு தான் நம்ம சாராய கடைக்கு வந்திருக்கோம். உங்களுக்கு அப்படி என்ன கவலை? 15 வருஷமா என்னோட உயிருக்குயிரா பழகிய நண்பன் அவன் கஷ்டப்படுறத நினைக்கும் போதெல்லாம் அழுகையா வருது. சார், நட்புக்கு நீங்க எவ்வளவு முதலிடம் கொடுக்குறீங்க? ஆமாங்க. அப்படி உங்க நண்பனுக்கு என்ன கஷ்டம்? அவன் பொண்டாட்டி பொழுதுல இருந்து சின்ன சிரிஞ்சுமா 5-6 குழந்தைகளை வச்சுக்கிட்டு அவன் படுற கஷ்டம் இருக்கே, அதை பார்க்கும் போதெல்லாம் அழுகையா வருது. கொஞ்சம் இறங்க. நீங்க உருவத்துல குள்ளமா இருந்தாலும் உள்ளத்தால ஒசந்துட்டீங்க. உங்க நண்பன் சம்சார எப்படி செத்தாங்க? சாகலங்க, பின்ன என்னோட உருவாங்கிட்டாங்க. டேய் அட கொக்கா மோனே, டேய் ரத்னம், இப்ப என்ன நடந்துச்சு? நீ குடிக்கிற மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க தான் எங்க அப்பா சொன்னாரு. என்னமோ என் தங்கச்சி கல்யாணம் ஆயிட்ட மாதிரி துடிக்கிற. நீ ஒண்ணும் கவலைப்படாதடா, ஒரு நல்ல சந்தர்ப்பமா பார்த்து. டேய் போடா, நிறுத்துறா. நீ கட்டிக்க போற பொண்ணையே உன்னால காப்பாத்திக்க முடியல, நீ எனக்கு உதவ போறியா? என்னடா சொல்ற? நீ வேணா பாரு, இந்த பட்டணத்து பங்காளி சிவா இருக்கானே, அவன் தான் செல்விய கண்ணாலம் கட்டிக்க போறான். ஆமா. அத்தா, அத்தா, என்ன? நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. என்னன்னு சொல்லு. எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். உங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க, என் மேல உங்களுக்கு ஆசை இருக்கா இல்லையா? இல்ல இல்ல இல்ல. ஏன் போய் சொல்றீங்க? ஆட்டுக்கடா பின்வாங்கறதும் புலி பதுங்கறதும் பார்த்துருக்கு தான் எனக்கு தெரியும். இந்த பாரு செல்வி, உன் மனசுக்குள்ள ஏதோ கற்பனை வளர்த்துட்டு இருக்கேன். நான் அந்த ஊருக்கு வந்தது உன் பின்னாடி சுத்துறதுக்காக இல்ல, எங்க அப்பாவால பிரிஞ்சு போன குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறதுக்கு. நான் மட்டும் என்ன சொல்றேன்? ஒண்ணு சேர்ந்துக்கலாம் தான் சொல்றேன். முதல்ல நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, நமக்குள்ள நல்ல நெருக்கமாயிடும். கையெடு. அட, நம்ம குடும்பத்துக்குள்ள இன்னும் நெருக்கம் ஜாஸ்தி ஆயிடும் சொல்ல வந்த. ஒண்ணும் வேணாம் செல்வி, நீ இந்த விஷயத்தை விளையாட்ட நினைச்சிட்டு இருக்க. இதோட விபரீதம் என்னன்னு உனக்கு தெரியாது. பெரியப்பா வீட்டுல நம்ம 2 பேரும் பழகுறது யாருக்கும் பிடிக்கல. அன்னைக்கு நாள் வச்சு அடிக்க சொன்னது யார் தெரியுமா? செல்வி, 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 செல்வி,
அனாவசியமா என் விஷயத்துல தலையிடாத. வீண் வம்பு விலைக்கு வாங்காத. டேய், எதிரா வீண் வம்பு? பலாத்காரமா ஒரு பொண்ணை எடுத்துட்டு வந்து திருட்டு தாலி கட்ட பாக்குறியா? உனக்கு வெக்கமா இல்ல? இது குடும்ப விஷயம். செல்விய முறை பொண்ணு. அவ கழுத்துல நான் எப்படி வேணாலும் தாலி கட்டுவேன். அதை கேட்க நீ யாரா? என்ன கேட்ட? நான் யாரா? ஆமா, இன்னும் 100 தடவை கேட்பேன். இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? டேய், செல்வி உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் முறை பொண்ணுதான். சொல்ல போனா அவ கழுத்துல 3 முடிச்சு போடுறதுக்கு உன்னை விட எனக்கு தான் அதிகாரம் இருக்கு. ஏன்னா நான் உனக்கு அண்ணன்டா. அப்படி பாருங்க. டேய், சிவா, அம்மா அம்மா அம்மா, பெரிய மாமாவும் அத்தையும் பத்திரிக்கை கொடுக்க வராங்க. வாங்கண்ணே, வாங்க. நீ என்னம்மா நல்லா நல்லா இருக்கண்ணே, உட்காருங்கண்ணே. செல்வி, போய் மோர் கொண்டாமா. இந்தாம்மா. எனக்கு எதுக்குன்னு இந்த மரியாதை எல்லாம்? முறைன்னு ஒண்ணு இருக்குல்லம்மா. கல்யாண வேலை தலைக்கு மேல இருக்கு. நாளைக்கே செல்வி நீயும் புறப்பட்டு வந்துருங்க. அப்பதான் எனக்கு ஒத்தாசையா இருக்கும். இதெல்லாம் நீங்க சொல்லுமா நீ? மோர் எடுத்துக்கங்க. அடுத்தது நம்ம செல்வி கல்யாணம் தான். குண்டுக்கு மண்டுக்கு எதையாவது சொல்லி என் பொழப்பு கெடுத்துறாதுமா. என்ன அண்ணே, உன் மனசுல வேற நினைப்பு ஒண்ணு இல்லையே? அப்படி ஏதாவது நினைப்பு இருந்தா இப்பவே சொல்லிடு. என்னன்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு, அவ என்னைக்கு இருந்தாலும் உங்க வீட்டு மருமக தான். அதான் வர. சரிண்ணே. அண்ணே, போற வழியில நம்ம சிவகாமிக்கும் ஒரு பத்திரிக்கை வச்சிருங்கண்ணே. ஏன் கல்யாணத்துக்கு கூட்டம் வராதுன்னு பாக்குறியா? கூட்டம் வராது நான் சொன்னேன். வர்ற கூட்டம் உங்களை பத்தி தப்பா 4 வார்த்தை பேசிடக்கூடாதுன்னு தான். ஊர் மெச்சறதுக்காக வாழ்க்கை நடத்துறவல்லமா உங்க அண்ணன். அதுக்கு இல்லைண்ணே, பாதிக்கப்பட்ட அவளே அவனை புள்ளையா ஏத்துக்கிட்டா. நமக்கு எதுக்குன்னு பொல்லாப்பு? காமாட்சி சொல்றதும் நியாயமா தாங்க இருக்கு. நம்ம கடமைக்கு வர்றேன்.